தனிப்பட்ட விஷயம். அவங்க 2 பேருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? அது அவங்களோட பர்சனல். அவங்க பாத்துக்க போறாங்க. அதனால நமக்கு எந்த யூஸும் இல்ல அது பேசுறதுனால. ஓகே, மேபி யூடியூபர்ஸ்க்கு வேணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதை பத்தி பேசுறதுனால நிறைய வியூஸ் வரும், நிறைய ரெவென்யூ வரும், அவங்க பண்ணிட்டு போலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னையா பண்ண போறோம்? நமக்கு என்னையா அதனால யூஸ்? நம்மளே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நாட்டுல அவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு பிரச்சனை இருக்கு நமக்கு, அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல நம்மளால பார்க்கணும். அப்ப இந்த மீடியா ஃபுல்லா அதை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். யூடியூப் மட்டும் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து எல்லாமே, இந்த தந்தி டிவில இருந்து, முக்கியமா தந்தி டிவி, அவனுங்களாம் இந்த இஷ்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா? இதை பத்தி தெரிஞ்சு நமக்கு என்ன சோற போட போகுது? இந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு நாட்டுல. கேர்ளு, ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டா அந்த ரேப்ல இருந்து அவ்வளவு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே. ஆனா அதை பத்தி ஒருத்தனை பேசாம பிரியங்கா மணிமேகலை அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கானுங்க. சோ இதுதான் நான் சொல்ல வரேன். நாட்டுல அவ்வளோ தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக பிரியங்கா மணிமேகலை இதை பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம தான் மக்களை புரிஞ்சு